கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இறைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இறைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14,000 சிறந்தோர், 14,000 சிறந்தோர். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரு வெள்ள இறைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14,000 சிறந்தோர். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் போற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14,000 சிறந்தோர், 14,000 சிறந்தோர். அவர் இடக்கையன் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையன் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14,000 சிறந்தோர். யான் பிரியமே ரூபவதி என அழைத்திடம் ஏன் வசத்தாம். யான் பிரியமே ரூபவதி என அழைத்திடம் ஏன் வசத்தாம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14,000 சிறந்தோர். என் நேசன் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நிறமே. மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நிறமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 14,000 சிறந்தோர், 14,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கொட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கோட்டையின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். நம்ம ஒரு கான்செப்டை தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா இருங்கள். ரிஜாய்ஸ் இன் லார்ட், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது. இப்ப கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதுல கிருபைங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். கிருபையும் சமாதானம் உண்டாவது. இதுல ஒரு சின்ன தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்டு அடுத்த ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம போகிறோம். இந்த கிருபை இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பெரிய உதாரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. தேவனுடைய கிருபை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள், ஆனா மாமிசத்தில் வந்து ஒரு குழந்தையா இருக்கிறார். இந்த குழந்தைக்கு எது தேவையா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 வருஷம் பிள்ளை வளர்ந்தது. குட்டியா இருக்க முடியுமா? கத்தோலிக்க மக்கள் குட்டியா வச்சிருக்காங்க, அதை விடுங்க, அது நம்ம பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, தவழுது, நடக்குது, ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு போகுது, கல்யாணம் கட்டுது, பிள்ளை வருது, அது ஒரு வளர்ச்சி, குரோத். அது போல வளருகிறது. ஆவியிலே பலன் கொண்டு, பரிசுத்தாவினுடைய பலன் கிடைச்ச பிறகு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்திலே நிறைந்து, ஞானம், இது தேவ ஞானம். தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்ததுனால 52 இயேசுவானவர் ஞானத்தினாலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய அதிகம் எக்ஸ்பான்ஷன். இப்ப உங்கள்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கிறது என்னன்னா எக்ஸ்பான்ஷன், ஒரு வளர்ச்சி. எனக்கு ஒரு நண்பரை தெரியும். அந்த நண்பர் பல இடங்களில் செய்தி கொடுப்பார். செய்தி கொடுக்கறதுக்கு வந்து என்கிட்ட வந்து செய்தி கேட்பார். இது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்கிட்ட போன்ல கூப்பிட்டாலே என்ன அர்த்தம்னா, என்னை ஆலயத்துல பேச கூப்பிட்டுருக்காங்க சபையில, எனக்கு ஒரு செய்தி வேணும், வாயா நான் உனக்கு சொல்லித்தரேன் சொல்லி கொடுப்பேன். இவரு வளர்ச்சி அடைகிறதுல கஷ்டப்படுகிறார். இல்ல, நானும் ரெஃபரல் பைபிள் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு அதை பிராங்கா சொல்லுவேன். இப்ப நான் ஜான் மெக்காத்திருந்து பெரிய பெரிய புக்ஸ் எடுத்து தான் நான் சொல்றேன். ஆனா நம்ம அதை வந்து ஒரு செய்தி சொல்லும் போது ஒரு மனிதன் தந்து கிடைக்காம ஆண்டருடைய ஒத்தாசையில இந்த கிடைக்கும். அதனாலதான் தேவ கிருபையினாலும் மனுஷனுடைய தேவனும் அதிகமா விருத்தி அடைந்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படி விருத்தி அடைந்தார்னா அது நமக்கு தேவை. சரி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 1:14. நம்ம கிருபையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையில்லை கிருபை. பவுல் இருந்தது ஜெயில, அவர் சந்தோஷமா இருந்தார். நம்ம இருக்கிறது ஜெயில கிடையாது, ஆனாலும் சூழ்நிலை நம்மள சோகமாக்க செய்யும். யோவான் 1வது அதிகாரம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணு. அந்த கிருபையும் சத்தியம் எப்ப நமக்குள்ள வருகிறதோ நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஏன் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மனிதர்களுக்கு கிடைக்காத பெரிதான ஆசீர்வாதம் என்னது? தேவ கிருபை. தேவ கிருபைன்னா என்ன சொல்லுங்க பாப்பா? கிருபைனா கிருபை, ஆனா தேவன் ஒரு சிலரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு விசேஷமான கிருபையை கொடுக்கிறாரு. அது தேவ கிருபை. சரி, இந்த கிருபைக்கு ஒரு என்ன அந்த கிருபையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரே சந்தோஷமா இருக்கும். எனக்கு இப்ப வந்தாங்க, நான் நினைக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்வீட்டா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட். உலகத்துல என்னைய பொறுத்தவரை, நான் உங்களை நான் சொல்ல மாட்டேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கும். நான் சொல்றத வெளியில நீங்க ஆமாவான் தலையாட்டுவீங்க, உள்ள ஒத்துக்கிட மாட்டீங்க. நான் பார்த்த வரேன். உலகத்துல எனக்கு கிடைத்த பெரிய கிஃப்ட் என்னன்னா ரட்சிப்பு. நான் எப்ப ரட்சிக்கப்பட்டேனோ அன்னைக்கு ரட்சிப்பு என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு காலம் ஆண்டவர் என்னை தொட்டார், ஆசீர்வதித்தார். கரெக்டா 7வது வருஷத்துல என் மகளுக்கு வந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் வந்தீங்க. அன்னையில இருந்தே ஒரு வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க. எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதற்கு அடிப்படை நான் அல்ல, தேவ கிருபை ஒரு கிஃப்ட் ஆகுது. பாருங்க 6வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள். எப்பவுமே கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால்தான் ஆசீர்வாதம், இருந்தால்தான் சந்தோஷம், அல்ல சந்தேகம் இல்லை. நீங்க லேசா வெளியே வந்து பாருங்க. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், திரும்ப சொல்லுவேன். மல்லாங்கனர்ல இருந்து ஒருத்தர் வருவார். இப்ப ரொம்ப நாள் ஆச்சு வர்றாரு, பட்டிட்டு வரதில்லை. அவர் ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு போகிற ஒரு விசுவாசி. அவர் இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருந்தார். டிவி, விசிஆர், அவெல்லாம் அந்த டிவிடி ரொம்ப பாப்புலரா இருக்கும். ஒரு டிஸ்க் போடுவோம்,
போட்டானா அதுல இருந்து பாட்டு கேட்கும், படம் வரும், அப்படி பல காரியங்கள் அதுல இருந்து வரும். அவர் என்கிட்ட வருவார் வந்து, சார் நான் இப்போ பாஸ்டர் ஆகிறதுக்கு நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். பாஸ்டர் அந்த தொழில், அந்த தொழில் இருக்கும் சார். அப்புறம் பையன் சொல்லுவார், சார் நான் எப்போ ஆண்டவர் விட்டு தூரமாக போறேனோ ஒரு ஃபுட்பால் மாதிரி அடிப்பார் சார். எங்க இருந்து அடிப்பார்னு எனக்கு தெரியாது, பொத்து பொத்து பொத்துன்னு அடி விழும். எஸ்அப்பான்னு அவர் பாதத்தில் விழுந்தோன்னா அடி நின்றும் சார், சோகமாயிடுவேன் சார். நான் சொன்னேன், நீங்க எதுங்க ஆண்டவர்கிட்ட போகணும், உங்களுக்கு ஒரு கடை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, சொந்த கடையா, அவன் சொந்த கடை, ஒரு கர்டன் போட்டிருக்கீங்க, அந்த பக்கத்துல சாட்சிகள் நாங்களே, அந்த கர்டனுக்கு அந்த பக்கம் இருந்து நீங்க ஜெபிக்க முடியுமா? நம்ம ஜெபிக்கலாம் சார். பைபிள் வாசிக்க முடியுமா? வாசிக்கலாம். யாராவது எது ஒரு பேரும் கேட்க மாட்டேன் சார். எல்லா ஆசீர்வாதத்தை வச்சிருந்தோம், ஆண்டவர் அந்த கிஃப்ட் கொடுத்துட்டார். அந்த கிஃப்டை நம்ம ஒரு சந்தோஷமா பார்த்து அந்த கிஃப்டை நம்ம வச்சுக்கிறதுக்கு, தங்க வச்சுக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று கிறிஸ்து இயேசுவுக்குள். சரி, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிஃப்ட். ரைட், இந்த கிஃப்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த கிஃப்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு அவர் ஒரு ப்ராசஸ் வழியா போயிருக்காரு. இது லேசான கிஃப்ட் கிடையாது. இந்த கிஃப்ட் லேசான கிஃப்ட் கிடையாது. இந்த கிஃப்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு அவர் சென்ற பாதையை நம்ம பார்க்க போறோம். அப்பதான் அந்த வேல்யூ நமக்கு தெரியும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க, ஆரோக்கியராஜன் வருவார், முந்தி இப்போ விட்டார். ஒரு பேனா கொடுப்பாங்க, அதுல அந்த மருந்து பேர் எழுதி இருக்கும். அதை நாங்க பந்துஸ்தா வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறோம். எங்களால பேனா வாங்க முடியுமா? வாங்க முடியும். ஓசியா கொடுத்துட்டான், வாங்கி வச்சு. அதுக்கு வேல்யூவே கிடையாது. கொஞ்ச நாள்ல எழுது நின்றுக்கிடும். ஆனா இந்த கிஃப்ட், ரட்சிப்புங்கிற கிஃப்ட் நமக்கு வந்ததுக்கு ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம், அன்றியும் நாம் பலன் அற்றவர்களா இருக்கும் பொழுது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். நம்ம யாருங்க? அக்கிரமக்காரர்கள். இந்த ஓட்ட பந்தயத்துல பிரைஸ் வாங்குறதுல அக்கிரமக்காரங்கள பிரைஸ் வாங்குறத நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன், சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட எனக்காக அவர் மரித்தார். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு போதகராக உட்கார்ந்து கொண்டு செய்து கொடுக்கிறேன். ஒரு வசனத்தை 2ஆ பிரிச்சு இன்னைக்கு செகண்ட் பார்ட் வர சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்ப எனக்கு தெரியணும், நான் ஒரு அக்கிரமக்காரனா இருந்த என்னைய ஆண்டவர் ரட்சித்து உங்க முன்னாடி உட்கார வச்சு எனக்கு கிஃப்ட் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே காரணம் நான் புரிந்து கொள்ளணும், நான் ஒரு அக்கிரமக்காரன் புரிந்து கொள்ளணும். அந்த அக்கிரமக்காரனுக்கு இன்னொரு பெரிய வசனம் சொல்லுது, நான் சொல்லுவேன். 8வது வசனம் வாசி, நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தனால. இன்னொரு பேர் இருக்குதுங்க, அந்த பேருக்கு என்னன்னா பாவி. இந்த பாவிங்கிறது ஒரு உலக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். சரி, இப்ப ஒரு சிலர பேர் சொல்லி கூப்பிடலாம். பால்கார அண்ணாச்சி, என்னங்க 6 லிட்டர் பால் கொடுங்க. கீரைக்கார அண்ணாச்சி, கீரை கொடுங்க, கீரை கொடுப்பாங்க. கீரை விற்கிற அக்கா கூடையில இறக்கி கீரை கொடுத்துருவாங்க. இப்ப அவங்கவுங்க செய்யற தொழிலை வச்சு நம்ம கூப்பிடலாம். ஆனா ஒரு வேசி பெண்ணை பார்த்து, விபச்சாரி அக்கா, எங்க அக்கா போறீங்க, தொழில் எப்படி அடிச்சிருப்பதை கடிச்சிருவான். வேசி உலகமே தெரியும். ஆனால் அந்த பேரை சொல்லி அழைச்சா ஒத்துக்கிட மாட்டான். வேசி திருட இருக்கான், திருடர் போய் திருடா கூட முடியுமா? முடியாது. அப்ப நாம் பாவிகள்ங்கிறத ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்க, நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தது. 6வது வசனம், பெலன் அற்றவர்களாக இருக்கும் போதே குறித்து. பெலன் அற்றவர்கள் இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க பெலன் கிடையாது. இப்ப நம்ம முழங்கால் பிதாவே, பெலன் வந்துருச்சு. அன்பான தேவா, அன்பை புரிஞ்சுக்கட்டும். அருமை ரட்சகரே, என்னை ரட்சித்தார். அவர் செய்ததை வச்சு நம்ம பாடுறோம். இதுக்கு காரணம் என்ன? பலன் அற்றவர்களா இருந்தோம், கிஃப்ட கொடுத்தாரு, நமக்கு சந்தோஷம் வந்துருச்சு, ஆண்டவர் மத்துதிச்சு பாடுறோம். இப்ப பாவி, அக்கிரமக்காரர். 3வது இன்னொரு பேர் இருக்குது, எல்லாம் நான் சொல்லல. 10வது வசனம் பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்கரா இருக்கிறோம். என்ன அருமையாக நம்ம நம்மள ஒரு ஓவியமாக காட்டுகிறார். அடே, நீ இப்படித்தான் இருந்த, இப்ப பெரிய கத்தா, நீயும் பெரிய பாஸ்டர் பரிசுத்தவான பேசுற. ஆனா இதுதான் ஒரு ஒரிஜினல். இது நாம் தேவனுடைய சத்துருக்கள். சத்துருன்னா யார் சொல்லுங்க பார்ப்போம்? வெங்காயக்காரர். அவர் வெங்காயக்காரர் கோவப்படவே மாட்டார். எப்ப நல்லவளை என்ன கூப்பிடுறாங்க, இன்னைக்கு ஒரு 2 கிலோவாவது வெங்காயம் வாங்கிடுவாட்டு சந்தோஷம் அவங்கள்ட்ட வருவார். அப்படிதானே? சரி, தேவனுடைய சத்ரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் இப்படி தான் இருப்பாங்க. ஒரே குடும்பத்தில் இருக்காங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. சொத்து பிரிக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வருது. என் மனைவி சொன்ன சம்பவத்தை சொல்றேன். கேரளால ஒரு ஜமீன்தார் அவங்க ஆயிரக்கணக்கான எஸ்டேட் வச்சிருக்காங்க. 2 பையன்கள். 2 பையன்களுக்கும் பகிர்ந்து அப்பா கொடுத்துட்டார். மூத்த பையன் ரவுடி நம்பர் 1. அவன் ஒரு 5 வருஷத்துல அந்த ஆயிரக்கணக்கான அவனுக்கு கிடைச்ச பங்கெல்லாம் வித்துட்டான். வித்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து நிக்கிறானா. என் மனைவி சொன்னது, நீங்க வேணா கேளுங்க எங்க நடந்துச்சுன்னு சொல்லி. வீட்டு பக்கத்துல ஒரு 5 ஏக்கர் இவங்க அப்பாவுடைய ஒரு லேண்ட் இருக்கு. இப்ப அண்ணன் வந்து கேக்குறான், எப்பா நீங்க கொடுத்தீங்க, நான் எல்லாத்தையும் வித்துட்டேன், இப்ப இந்த 5 ஏக்கரை மட்டும் எனக்கு கொடுங்க, இதை நான் விற்க மாட்டேன், இதுல நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், நீங்களும் முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு வீடு கேட்டோம், நான் இப்ப ரோட்ல இருக்கிறேன், என் பிள்ளைகள்லாம் ரோட்ல இருக்காங்க, நான் துன்மார்க்கமா வாழ்ந்தேன், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், இப்ப நீங்க எனக்கு இதை கெட்டி கொடுக்கணும் பாருக்காரு. அப்பாவுக்கு ஒரு சின்ன சபலம் வந்துருச்சு, கெட்டி கொடுத்துரும், பாவம் இவன் பிள்ளைகள்லாம் ரோட்ல நிக்கிறாங்க, நம்ம கெட்டிடலாம்னு சொல்லி ஒரு சபலம் வந்திருக்கு. 2வது பையன்ட்ட இதை பத்தி பேசியிருக்காரு. அண்ணன் வந்தான்டா, இந்த அப்பா பேர்ல அந்த ஒரு 5, இவனுக்கு பாதி ஃபுல்லா அந்த குடும்ப வீடு எல்லாமே அந்த தம்பிக்கு இருக்கு. தம்பி பயங்கர ரிச்சா இருக்காரு, அப்பாக்கு பயந்து இருக்கான், வேலை செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு. இந்த பிரச்சனை வந்த உடனே அப்படியே கேட்டான், நீங்க கொடுக்க போறீங்களா? ஆமாடா, அப்பா கொஞ்சம் கவலையா இருக்கடா. ஓ என்னன்னாலும் அவன் அண்ணன் தான்டா. என்னது அண்ணனா அப்படின்னு யார் சொன்னா? நீங்க தான் பகிர்ந்து கொடுத்துட்டீங்களே, அடுத்து எதுக்கு திரும்ப வரணும்ட்டு கொஞ்சம் யோசிடா அப்படின்ட்டு இவன் நேரம் உள்ள போனான். அண்ணன் வெளியில நின்றுட்டு இருக்காரு, ஒரு பிச்சைக்கார மாதிரி. உள்ள போய் ஒரு கன் எடுத்து வந்து டாம் 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 சுட்டு. அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை வந்து அடிச்சு கொண்டுட்டான். கொண்டுட்டு ஒரு கவலை இல்லையா, எப்பா இப்ப நீ யாருக்கு எழுதி கொடுப்பன பாருன்ட்டு போலீஸ் வந்து பிடிக்குது, அரெஸ்ட் பண்ணுது, கண்டுக்கிடவே மாட்டேங்க. இதுதாங்க தேவனுடைய சத்துருங்கிறது. ஒரு சொத்து ஒரு ஆளுக்கு தான் சத்துருவா இருக்கும். ரோட்ல பாருங்க சத்துருவா இல்லை, இவன் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, இவன் ஜெயில உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் தேவனுடைய சத்துருங்கிறது. நம்ம பரத்துக்கு விரோதமா செய்கிற பாவத்தினால தேவனுடைய சத்துருவாக மாறிட்டோம். 5வது அதிகாரம் 10வது வசனம், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கப்பட்டாங்க. அப்ப இந்த ஒப்புரவாக்கப்பட்ட உடனே என்னெல்லாம் போயிடுச்சு, பலன்றவர்களும் போயிடுச்சு, பாவிங்கிறது போயிடுச்சு, அக்கிரமாக்களுக்கு போயிடுச்சு, தேவனுடைய சாத்திரம் 3 போயிடுச்சு, போயிட்டு ஒப்புரவாயிடுச்சு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க, அந்த செத்து பண்ண உயிரோட வந்துட்டாங்க வச்சுக்கோங்க. வந்துட்டு அடே நான் புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தேன், நீ சுடுவேன்னு தெரியும், அதனால நான் இதான் சாகலடா அப்படின்னு வந்தான்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். அது போலதான் நினைக்கிறேன். அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டவனால் ஒப்புரவாக்கப்பட்டது அப்படி நீச்சு. இது ஒரு தேவனுடைய சத்துருவது இயேசுடைய மரணம் இதை மாற்றுது. இப்ப 5வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் 7, 8 நம்ம இருந்த வாழ்க்கையில நமக்கு சந்தோஷமே கிடையாது. அனித்தியமான பாவ சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் கிடையாது. எங்கிட்ட கேளுங்க, நான் கதையா சொல்றேன். அப்புறம் பொம்மி பொம்மி தான் போகணும், இவன் பாத்துருவானோ, நம்ம பாவம் செய்ய போறோமே, ஜானகியமா இருக்க அது பாத்துருமோ, ஐயா கண்டுக்கிடவே மாட்டேன். ஆனா ஒரு பயத்தோட தான் போகணும். ஆனா இப்ப அப்படி கிடையாது, தைரியமான மனுஷன் போலாம். 5வது அதிகாரம் 1 வசனத்துல தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கும். இந்த சமாதானம் எதனால கிடைச்சுன்னா, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டனால. நல்லா கேட்டுக்கோ, இதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சால்தான் இது கிடைக்குது. 3வது அதிகாரம் 24வது வசனத்துல 3:24 இலவசமாய் ஃப்ரீ. உலகத்துல என்னங்க ஃப்ரீயா கிடைக்கும்? தண்ணி முதற்கொண்டு பே பண்ணும். ஒரு ஸ்டேஜ்ல பால் விலையும் தண்ணி விலையும் ஈக்கலா வந்துச்சு. எனக்கு தெரியும் தண்ணி ஃப்ரீயா கிடைக்குது, அவன் ஒரு பாட்டில போட்டு லேபிள போட்டு கொடுத்துறான், பால் விலையும் இது ஈக்குவலா வந்துச்சு. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, கிருபை, இந்த கிருபை நமக்கு கிடைக்கிறதுனால தான் நம்ம சந்தோஷமா இருக்கும், தேவனத்துல சமாதானமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இதாங்க நீதிமான்களுக்கு பிறப்பு. நீதிமான்கள் ஒருவனுமே கிடையாது, ஆனா ஆண்டவர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாரு. இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவம் அவர் மேல வந்துருச்சு. இதுதான் நம்முடைய ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். சரி,
பவுல் இதை விளக்குறதுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. அதை பார்த்துக்கிட்டு அடுத்த சத்தியக்குள்ள நம்ம போக முடியும். கலாத்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் பார்ப்போம். கலாத்தியர் 2:15. இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பவுல் ஒரு யூதன், நல்லா கேட்டுக்கோங்க, 100% யூதன், 100% கேரண்டி, அந்தபடி ஒரு யூதன் தான் இதை சொல்லுகிறார். அதனால யார் சொல்லுகிறார், அவர் யாருங்கிறத நீங்க புரிஞ்சிட்டு தான் இதை வாசிக்கணும். புறஜாதியாரில் பிறந்த பாவியாயிராமல். புறஜாதியார் அப்படின்னா யாருன்னா ஆண்டவர் இல்லாதவர்கள், விக்கிரகத்தோடு இருக்கிறவர்கள், விக்கிரகத்தோடு முன்னாடி விழுந்து 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 அழுகிறவர்கள். என்னுடைய தம்பி மனைவி ரீனா, அவ ஒண்ணு சொல்லுவான். அவ சொல்லுவா, அவனுக்கு ஆயிரக்கணக்கான பிளஸிங்ஸ் இருந்தாலும் அவ சொல்ல 2 தான் எனக்கு ஆசீர்வாதம் சொல்லுவா. நீங்க கேட்டுக்கோங்க. ஒண்ணு என்னன்னா, அவ விக்கிரகத்திட்ட பிறக்காம ஆண்டவர்கிட்ட பிறந்திருக்காங்க. நீ கேட்டுக்க சொன்னது. ரீனாங்கிறது என்னுடைய தம்பி மகள். டாக்டர்மா சொல்றாங்க, வேற யாரும் நீங்க தப்பா நினைக்கிறாங்க. சோ நம்பர் 1 என்னன்னா, அவ விக்கிரகத்திட்ட பிறக்காம, குடும்பத்துல பிறக்காம ஜீவனுள்ள தேவன். 2வது கொஞ்சம் வசதியான இடத்துல பாருங்க. இது 2 தான் எனக்கு ஆசீர்வாதம் அவ சொல்லுவான். இப்ப இதை சொல்றாளா எனக்கு தெரியாது. ஆனா பவுல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 கிடையாது. அவர் 100% ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு வம்சத்துல வந்தவர். புறஜாதியாரத்தில், கலாத்தியர் 2:15, புறஜாதியாரத்தில் பிறந்த பாவியாயிராமல் சுபாவத்தின்படி யூதனாய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்திலே கிரியினாலே மனுஷன் நீதிமான் என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான் காக்கப்படி கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர் கிறிஸ்துவில் விசுவாசங்களான் லோப் வாசிட்டேன். இப்ப நம்ம சொல்றோம் 2 காரியம் இருக்கு. நியாயப்பிரமாணம், இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீ செய்தால் நீதிமான். ஆனா நம்ம யாக்கோபுல வாசிச்சோம், ஒன்ன விட்டாலும் போச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவ மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவரும் கிறிஸ்துவன். இது நியாயப்பிரமாணத்தினால இல்லைன்னா, ஒரு புறஜாதியார்ல பிறந்த பாவிகளையும் யூதனா இருக்க தன்னை இணைச்சிட்டார். சரி, இதை நம்ம முடிச்சாச்சு. இனி அடுத்த என்ன கான்செப்ட் போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை வாசிச்சோம், அதுக்கப்புறம் போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது 2 பேர். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவன். 2 நபர்ல ஒரு நபர் நம்முடைய பிதாவாகிய தேவன், 2வது நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம். கிருபையும் சமாதானம் சேர்ந்தோம்னா சந்தோஷமா மாறிடுச்சு. சரி, இப்ப 2 நபரா இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தரால் செய்யக்கூடியது அவரால் தான் முடியும், இவரால் முடியாது. அதனால 2 பேரையும் தனித்தனியா பால் கொடுத்துருக்காரு. எங்க ஆஸ்பத்திரி நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்டர் இருக்காங்க. எத்தனை சொல்லவே முடியும். நைட் டியூட்டி டாக்டர் ஒருத்தர் வர்றாரு. அன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு இந்த ஆக்சிலர்ல சர்ஜரி பண்ண போனேன். ஒரு சின்ன அரை சைஸ்ல ஒருத்தர் நிக்கிறாரு. யாருமானு கேட்டா, இதுதான் சார் புது அனஸ்தட்டிஸ்ட். எனக்கு பார்த்தானே ஒரு மாதிரி, அவர் பேரு இளையராஜா. அழகா அனஸ்தீசியா கொடுக்குறாரு. அப்ப இப்படி ஏகப்பட்ட டாக்டர்கள் இருக்காங்க உள்ள, கச்ச 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 கச்சன்னு இருக்குது. ஆனா இங்க 2 பேர் தான். இந்த 2 பேரால இவரால ஒண்ணு செய்ய முடியும், அவரால் ஒண்ணு செய்ய முடியும். சரி, பிதாவாகிய தேவனால் முதல் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். என்ன செய்தார் வாசிப்போமா? ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். பிதாவாகிய தேவனால் மாத்திரம்தான் குமாரனை ஒப்பு கொடுக்க முடியும். இது குமாரனால செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்னா, கொடுக்கிற அப்பா தானே கொடுக்கணும். சம்பவத்தை சொல்லியிருக்கேன். என்னுடைய அம்மா ஒன்று சொன்னாங்க. விருதுல ஒரு டாக்டர், அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த ஒத்த பையன் பிரெயின் ஃபீவர் வந்துருச்சு, மதுரையில் அட்மிட் ஆயிருக்க. எங்க அம்மா பார்க்க போனாங்க. எங்க அம்மா பார்த்தப்ப அந்த அக்கா சொல்லுது, உனக்கு 5 பிள்ளை இருக்கு, 5 பிள்ளை இருக்கு, எனக்கு ஒத்த பிள்ளை சாக கொடுக்குறாப்புல இருக்கு.
எங்க அம்மாவுக்கு வந்துச்சு கோபம். அப்படி மீசை இல்லை, எங்க அம்மா மீசை இருந்தா துடிச்சிருக்கும் டொக்க 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 டொக்கன்னு. இந்த கும்பலைக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா, என் 5 பிள்ளைல ஒண்ணு சாக கொடுத்தாலும் உனக்கு 4 இருக்கும், அதுவும் செத்து போச்சுன்னா 3 இருக்கும், அதுவும் செத்து போச்சுன்னா 2 இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவ சொல்றா. அவனுக்கு 5 பிள்ளைன்னு சொல்றா. திமிரு அந்த கும்பலைக்கு. நான் இவளை மன்னிக்க மாட்டேன்ட்டு சொன்னாங்க. இதுக்காக சொல்றேன்னா, அந்த அம்மா சொல்லிச்சு, ஆதங்கத்துல சொல்லிச்சு பிள்ளை சாக கிடக்கு. ஆனா எங்க அம்மா சீரியஸா அதை எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வர அந்த 5 டிக்கெட்டும் எங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த அம்மா அன்னைக்கே இறந்து போச்சு. ஆனா 5 அன்றைய கிருபையினால உயிரோடு இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. சொந்த குமாரன் என்று பாராமல் பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? கொடுத்தார். இது யாரால் மாத்திரம் செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் முடியும். 2வது, அவரால் மாத்திரம் செய்யக்கூடிய அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனம். இது பிதாவால் மாத்திரம் செய்ய முடியும். இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல வந்துட்டு இருக்கிறது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம். ஜட்ஜி செட்ல பிதாவாகிய தேவன் உட்கார்ந்துருக்க. உலகத்தின் பாவம் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கு. அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் ஆறாப்புல எல்லா ஆதாமுடைய பாவத்திலிருந்து அந்த காலத்துல இருந்தா பாரு, நம்முடைய எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கு. அவர் ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிதா பார்க்கிறார். கண்களை மேல எந்த ஒரு இரக்கமும் இல்லை. ஐயோ, குமாரன் தொங்கிக்கிட்டு இருக்காரு. பிதாவே என்ன சொல்கிறார்? ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறார். 46 வருஷம். ஆனால் ஆண்டவர் பிதாவுக்கு தேவன்டே அங்க பிதாவா? பிதாதான். ஆனா பிதா கிடையாது, ஜட்ஜ். இவர் சுமக்கணும், சப்ஸ்டிடியூட் டெத் ஆகணும். ஆனா தான் நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். இது பிதாவாகிய தேவனால் மாத்திரம் முடியும். அடுத்து பிதாவாகிய தேவனால் மாத்திரம் நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளுமா? யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது அதிகாரம் 2வது. யோவான் 14:2. இது பிதாட்ட மாத்திரம் இருக்குது, ஏசுட்ட கிடையாது. என் பிதாவின் வீட்டில், ஃபாதர்ஸ் ஹவுஸ், குமாரன் வீடு கிடையாது, அதுல அப்பா வீடுங்கிறார். சிலருக்கெல்லாம் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது, ஆனா அவங்க அப்பா வீடு, எங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி தான் சொல்றாரு, என் பிதா அநேக வாசஸ்தலம் அப்படி இல்லாத நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பிதா வீட்டுல போய் நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணுகிறாரு. அது அவரால் மாத்திரம், அவர்கிட்ட கிடையாது, ஏசுட்ட கிடையாது, அப்பார்ட்மெண்ட் இருக்காது. ஆனா நமக்கு சரி. இது 3வது குறிப்பு. இது பிதாக்குள்ளதை மட்டும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா பிதாவை பார்க்கணும், குமாரனை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை காரணம். இது பிதாவால முடியாது, 100% முடியாது. நீங்க எந்த தியாலஜிட்ட போய் கேட்டாலும் அவரால் முடியாது. தேவனால் எல்லாம் கூடுமா? எல்லாம் கூடும். ஆனா இது முடியாது. எது முடியாது? 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிதா ஆவியா இருக்கிறார். அவரால் பூமிக்கு மனுஷனாக வர முடியாது. குமாரன் அனுப்புறாரு, குமாரன் இந்த பூமிக்கு வருகிறாரு. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் என்ன செய்ய முடியுது? நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறார். சுத்திகரிச்சதுனால நம்ம என்ன, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அது சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்மளால கிடையாது, பிதானால கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்குது. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்து நம்ம சந்தோஷத்தை நமக்கு கிடைக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒண்ண நமக்கு கொடுக்கிறார். இது பிதாட்ட இருக்கிறது கிடையாது, இயேசு கிறிஸ்து இருக்கிற ஒன்று. 14வது யோவான் 14வது அதிகாரம் 27வது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எங்க போகிறேன்? அப்பாட்ட. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது பிதாவுடைய சமாதானம் கிடையாது, ஆவியானவர் கொடுக்கிற சமாதானம் கிடையாது, இயேசு கிறிஸ்து இருக்கிற சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்க தெரியும். நான் ஒரு பணக்காரனை காட்டினேன், ஆயிரக்கணக்கான ஏக்கர், கோடீஸ்வரன், வெள்ளியும் தங்கம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ணன் மேல கோபம், கன் அது டுமிங் காலி. இப்ப அப்பாட்டம் சொல்லுவான், இனி அந்த 5 ஏக்கர் யார் பேர்ல அப்பா எழுதி கொடுப்ப அப்படிங்கிறான். அந்த நேரத்துல அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருடைய சமாதானம் பேர் எல்லாம் கதறி அழுவாங்க.
செத்து போன மனைவி பிள்ளைகள் கதறி அழுவாங்க, இவன் பிள்ளைகள் அழுவாங்க, இவங்க எல்லாரும் அழுவாங்க. ஏன் அழுகுறாங்க? சமாதானம் ஒரு செகண்ட், அது உலகம் கொடுக்கிற சமாதானம் போயிடும் டப்பு. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல், இந்த கலங்காம பயப்படாம இருந்துச்சுன்னா சந்தோஷம். இது பிதாவாகிய தேவனுடைய சமாதானம் கிடையாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை உங்களுக்கு வாய்த்துட்டு அப்பாட்ட போயிடும். அது உங்கள்கிட்ட இருக்கிற வரை உங்க இருதயம் கலங்காது, நீங்க பயப்படவும் தேவையில்லை. இது 6வதாக குறிப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 7வதாக நம்ம திரும்ப பார்க்க போயிடும். நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் செய்யக்கூடியது 2ஆம் வருகை. பிதா வருவாரு, எக்கால சத்தம் திறக்கும். ஆனா நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு மத்திய ஆகாயத்துல நாம் இயேசு கிறிஸ்துவ சந்திக்க போகிறோம். நான் சொல்றேன், நான் வருவேன், வந்து உங்களை நான் கூட்டிட்டு போவேன் சொன்னாரா? சொன்னாரு. இப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கு. அந்த அருமையான வாழ்க்கைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்கக்கூடிய வாக்கு கொடுக்கிறார். இப்ப திரும்ப போவீங்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் இதை முடிக்க போயிடும். இது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிதான உசிதமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 2வது அதிகாரம் 25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். நித்திய ஜீவன். இன்னைக்கு நமக்கு ஜீவன் இருக்கா? எஸ் இருக்கு. உலக மக்களுக்கு ஜீவன் இருக்கா? எஸ் இருக்கு. அவங்களுடைய சரீரமும் நம்முடைய சரீரம் ஒரே மாதிரி இருக்கும். இல்ல வேற இருக்குமா? ஒரே மாதிரி சரீரம். நம்முடைய சரீரம் எப்படி இருக்கோ அது போலதான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா மரணம் வரும்பொழுது நம்முடைய சரீரமும் அடக்க பண்ணப்படும், அவருடைய சரீரம் அடக்க பண்ணப்படும். இன்னும் ஒருவேளை அவங்களுடைய அடக்க ஆராதனை இன்னும் பயங்கரமா இருக்கலாம், என்னென்னலாம் செய்யலாம். ஆனா என்னைக்கு அடக்கம் பண்ணிட்டாங்களோ அவங்களுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு. எம்ஜி ராமச்சந்திரன் மறிச்சிட்டாரா? ஓவர். அம்மா ஜெயலலிதா மறிச்சிட்டாங்களா? ஓவர். அதோட கதை முடிஞ்சிருச்சு, சகாப்தம் முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு அப்பதான் ஆரம்பிக்கும். அதனால நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பேன். நமக்கு செய்த வாக்குத்தார். அதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். யோவான் 6வது அதிகாரம் 40. யோவான் 6:40. குமாரனை கண்டு, பிதாவை கிடையாது, குமாரனை பார்க்கணும். இவர் தான் எனக்கு நித்திய ஜீவன், அவரை பார்க்கணும். கண்டு அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறோம். மனிதனாகிய நமக்கு மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கிறோம், கண்டு விசுவாசமா இருக்கணும். அவனுக்கு அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் என்னை அனுப்பினோட சித்தம். சித்தம் அவர் தான் ஆனா செய்யறது வரணும். ஒரு வேலையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், ஒரு வேலையை கடைசி அவங்களுக்கு கொடுத்த யாராவது ஞாபகம் கொடுத்துருங்க. என்னடா திரும்ப சொல்றேன், நமக்கு சொல்றது பிரச்சனை கிடையாது. இந்த பிலிப்பியர் 2nd ரவுண்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். அதற்கு நான் வசனத்தை காமிச்சேன், வசனத்தை திரும்ப காமிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 1 வசனத்தை, எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமா இருக்கும். ஏற்கனவே ஒரு செய்தி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதனுடைய நோட்ஸை யாராவது, அது யாரா இருந்தாலும் சரி, எனக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வர யாருமே என்கிட்ட இருக்கு, அது அட்லீஸ்ட் இருக்குங்கிறத கூட யாரும் சொல்லல. அப்ப இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் அவர்களை கடைசி நாள் என்னுடைய சுத்தமா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். சித்தத்தை செய்கிறது இயேசு கிறிஸ்து, பிளான் போட்டது பிதா. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பிதாவாகிய தேவன், குமாரன் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு எங்களுடைய ஆழமான சத்தியத்தை தூய ஆவியானவர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நீர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன்.